ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசிபிஎன் சேனல் பாரம்பரிய சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான முறையில், அதாவது அம்மியில் அரைச்சி மசாலா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணின மசாலா, அதில் நல்ல அருமையான ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். சாம்பாருக்கு நிறைய காய்கள் போட்டு செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், ஒரு முள்ளங்கி போட்டு நல்ல ஒரு காய்கறி சாம்பார். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சத்தானது. வெங்காயம், தக்காளி நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, மல்லித்தலை, இதில் ஒரு தேங்காய் சில்லு, அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம். மசாலா மல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம் எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ வடைச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சு கருவேப்பிலையும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். லைட்டாக அப்படி வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி போட்டோம்னா சாம்பார் மணமாகவும் இப்போ ரொம்ப டேஸ்டாகவும் கொலகொலப்பாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நல்ல தக்காளியை குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போதான் தக்காளியோட அந்த புளிப்பு சாரெல்லாம் இறங்கும் போது டேஸ்ட் அதிகரிக்கும். நல்லா குழம்பும் கொலகொலன்னு இருக்கும். இப்போ நம்ம காய்கறியெல்லாம் அதில் சேர்த்து வதக்கலாம். எல்லா காய்கறியும் நம்ம சேர்த்து சாம்பார் வைக்கும்போது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கும். ஏன்னா முருங்கைக்காய் வாசனை, முள்ளங்கி வாசனை, அந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட்டு, அவரைக்காய் இதெல்லாம் நல்ல டேஸ்டான ஒரு காய்கறி மட்டும் இல்லை, ரொம்ப சத்தான காய்கறியும். இப்போ நல்லா இதை மசாலாவை சேர்த்து ஒரு வதக்கலாம். நம்ம பருப்பு ரொம்ப குலைவா வேக விடணும், அப்பதான் சாம்பார் டேஸ்டா இருக்கும். பாசிப்பருப்பு சாம்பார் தான் வைக்க போறோம், அதனால பாசிப்பருப்பை நல்லாவே குலைவா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பு ரொம்ப நம்ம சாப்பாட்டுல தினசரி சேர்க்கக்கூடிய ஒண்ணு. வதங்குற காய்கறியில நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அம்மியில அரைச்சு வச்ச இந்த மசாலா பொருளையும் இதுல சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரிதான் எங்க அம்மா வைப்பாங்க. எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல. அதே மெத்தட்ல இன்னைக்கு நானும் வைக்கிறேன். கண்டிப்பா இந்த மாதிரி அம்மியில அரைச்சு ஒரு தடவை சாம்பார் செஞ்சு பாருங்க. நம்ம சாம்பார் பொடி கடையில வாங்கி போட்டு வைக்கிற டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். மசாலாவை நல்லா காய்கறியில மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ருசிக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நீங்க டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கண்டிப்பா அரைச்சு ஒரு தடவை வச்சு பாருங்களேன், அப்ப உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நல்ல டேஸ்ட்ன்னு சொல்லிட்டு. இப்போ வதங்கின இந்த காய்கறி எல்லாம் பருப்புல சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு சாம்பாருக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். காய் வேகும் போது நல்லா குழவாகும் போது இன்னுமே குழகுலன்னு வரும். அதனால பெரிய கம்மியா தான் சேர்த்திருக்கேன். பாருங்க, பருப்போட சேர்த்து காய்கறி நல்லா குழகுழப்பா இருக்கு. இப்போ உப்பு எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த புதினாவை சாம்பார் கொதி வரும்போது சேர்த்தோம்னா கமகமன்னு வாசமா இருக்கும். கொதி வரந்தட்டிக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. வாசனை அவ்வளோ வாசனை, டேஸ்டும் நல்லா டேஸ்டா இருக்கும். வாசனை செம்மையா வருது. இப்ப நம்ம கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மல்லித்தலையை சேர்த்துக்குவோம். இந்த ட்ரம்ல நம்ம மல்லித்தலை சேர்க்கும் போது அந்த மல்லியும் சேர்ந்து கொதிக்கும் போது வாசனை வேற லெவலா இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பா அம்மியில அரைச்சு ஒரு தடவை நீங்க சாம்பார் வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து எப்பவுமே நீங்க இப்படிதான் செய்யணும்னு தோணும். நான் இன்னைக்கு ஒரு அம்மியில அரைக்கும் போது அந்த மசாலா அரைச்சு எடுத்துட்டு அதே இதுல அப்படியே தேங்காவும் வச்சு சேர்த்து அரைச்சேன். அதனால நல்ல வாசனை சொல்லவே வேண்டாம். நம்ம அரைச்சு வச்சாலே டேஸ்டா இருக்கும். நம்ம வாங்கி போடுற பொடியை விட நாமளே ரெடி பண்ணி அரைக்கிற பொடி ரொம்ப மணமாவும் டேஸ்டாவும் இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இன்னும் காயெல்லாம் கொஞ்ச நேரம் வேகணும், கொதிக்கட்டும். மறுபடியும் நம்ம இப்ப லேசா மூடி போட்டு மூடிக்கிடுவோம். மல்லி இலை போட்டிருக்கிறதுனால வாசனை
சாம்பார் ரெடி ஆயிருச்சு. பாருங்க எந்த அளவுக்கு பாக்குறதுக்கே அழகாவும் ரொம்ப டேஸ்டாவும் மணமான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் அம்மியில அரைச்சு வச்சு பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.